அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவலர் தேர்வு 2020 டிசம்பர் 13 நடைபெற்று முடிஞ்சது. அதன் பிறகு 15ஆம் தேதி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டு நேற்று தினத்தோட உங்களுடைய சஜெக்ஷன் அதாவது உங்களுக்கு ஏதாவது விடைகளில் ஆட்சேபனைகள் இருந்தால் ப்ரூஃபோடு அனுப்பலான்னு சொல்லி நேற்று தினம் வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் முடிஞ்சிச்சு. ஓரளவு எல்லாருமே கிளைம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கொஷின் மாறும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ள பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ரிசல்ட் வரப்போகுது. அதனால் எல்லாருமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க. இன்னொன்று ஒரு செய்தி இப்போ பரவிட்டுருக்கும். எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்துட்டு போட்டிருப்பாங்க. பேர் 5000 பேர் டிஎஸ்பியிலேருந்து அவங்கள ஏஆருக்கு மாற்றுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்காக மாற்றிடுறாங்க. அதனால் இது காலி பணியிடம் 5004 காலி பணியிடம் புதிதாக உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்த்தாங்க. அது இந்த ஆண்டே சேருமா இல்லை அடுத்த ஆண்டு தேர்வில் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விதமான கொஷின் எழுந்துகிட்ருக்குது. நீங்கள் அதெல்லாம் எதையுமே காதில் வாங்கக்கூடாது. நம்ம அந்த 5000 போஸ்டிங் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, சேராட்டி போனாலும் நீங்கள் கவலை இல்லை. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான். அதை முதல்ல மனசில் வச்சுக்கிங்க. இந்த 5000 பேர் சேரத்தாலேயோ இல்லை 5000 பேர் எடுக்கிறதாலேயோ ஒரு மாற்றமும் நம்மளுக்கு நிகழ போகிறதில்ல. நம்மளுடைய வேலையை நம்மளுடைய கடமையை சரிவர செஞ்சனாலே போதுமானது. ஃபிசிக்கலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 15க்கு 15 வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. வேறு எதுவுமே இப்போ யோசிக்கக்கூடாது. நம்ம வேக்கன்சி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டுமே தப்பு இல்லையே, நல்லது. நீங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிதுன்னா சந்தோஷம்தான் பட போகிறோம் எல்லாருமே. அப்போ நம்மளுடைய எய்ம் என்ன? வேக்கன்சி முக்கியமே கிடையாது, வேலை தான் முக்கியம். வேக்கன்சி எவ்வளோ வேணால் வரட்டுமே. 1,00,000 பேர் வேக்கன்சி இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? ஒரு போஸ்டிங் தானே உங்களுக்கு. எல்லாருடைய பணியிடத்துலையும் நீங்கள் வர போகிறதில்ல. உங்களுக்கான பணியிடத்தில் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏன் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனான்னா ஆகாட்டி போனோன்னா ஏன் இப்போ இந்த சொல்கிறோன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனோன்னா மறுபடியும் அவங்களுடைய டார்கெட் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு அந்த யூடியூப் சேனலில் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு ஃபிசிக்கலில் நான் ஒரு ஸ்டார் எடுத்தாலே போதுமா, 6 மார்க் எடுத்துட்டாலே போதுமா, கிடச்சிருமா சார்? அப்போ பாருங்கள், அவங்களுடைய எய்ம் எங்கே போகுது பாருங்கள். அப்போ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னதால் அவங்களுடைய இலக்கு எல்லாமே குறைஞ்சிட்டு வந்துச்சு. 2 ஸ்டார்லேருந்து மார்க் அதிகமாக எடுத்தவங்களோட இலக்கு 2 ஸ்டார் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம 1 ஸ்டார் எடுத்துப்போம், போதும்ப்பா, அதான் வேக்கன்சி இவ்வளோ வரப்போதா இப்படி நினைக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் நண்பா. தயவுசெய்து நான் உங்களுக்கு சகோதரிகளுக்கு சொல்லிக்கிறது, உங்கள் கட் ஆஃப் எது வந்தாலும் போட்டும். இல்லை எத்தனை வேக்கன்சி ஏறினா என்ன இறங்கினான்னா நீ எதுக்கும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நம்மளுடைய வேலை என்ன? ஃபிசிக்கலில் எப்படியாவது 15க்கு 15 எடுக்கணும். எனக்கு 1 ஸ்டார் தான் வர முடியும்னா இப்போ இருக்கிற டைமில் 2 ஸ்டார் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் சும்மா தகுதி இதுக்காக ஓடி பாருங்கள். அந்த நிமிஷத்துக்குள்ளே வர முடியுதானே. அடுத்து கயிறு ஏறுதல் இருக்குது. கயிறு ஏறுதல் ஒரு நார்மலாக நம்மளுக்கு கிராமத்தில் உள்ள பசங்க ஓரளவு முயற்சி பண்ணி ஏறிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ நம்ம மரம் ஏறுறதோ இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் பயிற்சி இருந்திருக்கும். கிணத்துல கயிறு கட்டி இறங்குறது, இந்த மாதிரி இதில் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அது எளிமையாக தான் இருக்கும். டவுனில் உள்ள பசங்களாம் சவாலாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நம்மளுடைய முயற்சியில் தாங்க இருக்குது. கால்களை பயன்படுத்தாது, வெறும் கைகளை மட்டுமே பயன்படுத்தி ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்களே ஒரு மரத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான மரத்தில் எங்கேயும் இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே நம்மளுக்கு. அப்போ உட்காந்து இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி 1 ஸ்டார் போனோம், நம்மளுக்கு 2 ஸ்டார் பண்ணுமே. சரி, ரன்னிங்கில் மற்றதுக்கெல்லாம் கூட 3 வாய்ப்பு இருக்குது. அந்த 3ல் நம்ம 1 அதிகமாக இருக்கிறது தானே எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமே அந்த இலக்கை விட தாண்டிட்டிங்கன்னா போதும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 2 ஸ்டார் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் ரன்னிங் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தானே கொடுக்குறாங்க. நம்ம அந்த 400 மீட்டர் ஓட்டத்தை 80 செகண்டை விட 1 செகண்டு அதிகமாக போச்சுனாலும் கதை காலி, உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வெளில வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ ரன்னிங் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் நீங்கள் நல்லா நினச்சிட்ருப்பீங்க. என்ன 400 மீட்டர் ஓட்டம், அது போய் 80 செகண்ட் ஆக போகுது நம்மளுக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. 1 ஸ்டார் வாங்குறது முக்கியம் இல்லை நண்பா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 ஸ்டார் வாங்கணும். அதை மனசில் வச்சுக்கிங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த 1 மட்டுமே தான் கணக்கு பண்ணுறீங்களோ ஒழிய 2 ஸ்டார்னு யாரும் கணக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதான் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த உங்களுடைய மைனஸை நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கணும். எல்லோரும் என்ன நினைப்பாங்க? 1 ஸ்டார் வாங்கினா போதும்னு நினைப்பாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2 ஸ்டார் வாங்கும்போது அவங்கள விட நம்ம 9 மார்க் கூட வந்துடுவோம்.
சரிங்களா? அப்போ ரிட்டன் டெஸ்ட்டில் அவன் 5 மார்க் உங்களை விட கூடுதலாக இருந்தாலும் கவலையே படாதீங்க. நீங்கள் பார்டரில் இருப்பீங்க, உங்களை விட ஒரு 5 மார்க் அவன் கூட இருந்தால் கூட கவலையே படாமல் இந்த 9 மார்க் இதில் அடித்து தூக்கிட்டு வந்துடுங்க, இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இப்படி தான் யோசிக்கணும். அடுத்தவங்களுடைய மைனஸை நம்ம ப்ளஸ் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாத்துலேயும் 2 ஸ்டார். ரன்னிங்கில் அலட்சியம் வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டையோ இல்லை நீங்களாவே செல்லில் வந்து டைமரை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஓடுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு 400 மீட்டரா கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்குங்க, தவறு கிடையாது. கொஞ்சம் கூடுதலாகவே 400 மீட்டரா 450 வச்சுட்டு ஓடுங்க, தப்பு கிடையாது. 450 இதை நம்ம அந்த கொடுத்துருக்க டைமுக்குள்ளே 2 ஸ்டார் வாங்குறதுக்கு எத்தனை செகண்ட் ஓடணுமோ அதை விட இன்னும் கொஞ்சம் முடியுதா? டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ் 4 டைமாச்சும் நீங்கள் அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். கயிறு ஏறுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபஸ்ட்டே கயிறு ஏறுதல் வச்சுருக்காங்க. அதுலேயே நீங்கள் 3 வாய்ப்புகள் கொடுப்பாங்க. 1 ஸ்டார் போதுன்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற காம்படிஷனில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வேணாம். எல்லாருக்குமே நம்மளுக்கு 2 ஸ்டாரை எய்ம் பண்ணியே போங்க. அவ்வளோதான் என்னுடைய சஜஷன். நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தான் அதை வைக்கிறேன். சரிங்களா? அப்போ வேக்கன்சி எவ்வளோ வேணாலும் வந்துட போட்டும். 1,00,000 வேக்கன்சி வந்தாலுமே நீங்கள் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணால் தான் அந்த வேக்கன்சியில் உள்ளே போக முடியும். அதேமாதிரி ஒரே ஒரு போஸ்டிங் தான் உங்களுக்கு தேவை. இன்னும் 10,000 போஸ்டிங் வச்சாலுமே நீங்கள் எல்லாருடைய பணியிடத்தில் நீங்கள் வேலைக்கு போக முடியாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தன்னம்பிக்கையோட உங்கள் மார்க் வந்து கட் ஆஃபில் வந்துச்சுன்னா போதும். இவ்வளோ தான். ஏன்னா உங்கள் ரிசல்ட்டில் வந்து மார்க்லாம் வெளியிட மாட்டாங்க. பாஸாக ஃபெயிலான்னு தெரிய போது கட் ஆஃப் சொல்லுவாங்க. அப்போ போதும், நம்ம வந்து மனசாட்சிக்குப்படி நல்லா தன்னம்பிக்கையோடு இருங்க. முடியும், உங்களால் முடியும். எவ்வளோ பேர் நானும் பார்த்தாலும் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, 70 மார்க் எடுத்தவங்க கூட ஃபஸ்ட்டு இந்த கயிறு ஏறுதல்லே வெளில வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. 65 மார்க் எடுத்துகிட்டு ரன்னிங்கில் வந்தவங்க இருக்காங்க. ஐ செக்கப்பில் வந்து வந்தவங்க இருக்காங்க. எவ்வளோ பேர் எனக்கு கண்கூட எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே இருக்காங்க. அவங்களாம் அவங்களுடைய சொல்லும் போது அவங்களாம் விழிப்புணர்வு இல்லை. அலட்சியமாக பார்த்துக்கலாம் விடு, ரன்னிங் தானே. அந்த ரன்னிங்கில் எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ போகும்போது 12 பேர் ஓட விட்றாங்களா, 5 பேர் தான் அந்த இதுலேயே வந்தாங்களாம். மீதி எல்லாம் 7 பேர் போட்டாங்க. ஏன்னா ஒரு சான்ஸ் தானே. நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், அலட்சியமாக விடு என்ன பெரியது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஓடாத போய் அங்கேயே போய் ஃபஸ்ட்டு ஓடலான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக வச்சுக்கிங்க. தயவு செய்து சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு நண்பனாக தான் சொல்லிகிட்ருக்கேன். நம்மளுக்கு வேக்கன்சி முக்கியம் இல்லை, இவ்வளோ மார்க்கு கட் ஆஃப் எதுவுமே தேவையில்ல. நம்மளுக்கு 15க்கு 15 ஃபிசிக்கல் எடுக்கணும். அதே போல் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் அன்னைக்கே தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அன்றைக்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ்லாம் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது வேணுனாலும் நம்ம வீடியோவாக போடலாம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்ன தேவையோ, நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ எல்லாத்தையுமே ரெடியாக ஒரு செட்டில் எடுத்து வச்சுக்கிங்க. உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதான் நான் பல முறை சொல்கிறேன். வேக்கன்சி எவ்வளோ வேணாலும் வந்துட்டு போச்சு, நம்மளை எவ்வளோ வேணாலும் மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் பார்ப்பாங்க. நம்மளுடைய இலக்கு வந்து ஃபிசிக்கல் 15 எடுத்துருங்க. அது போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜாப் கிடச்சிரும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும், மகளிரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த முறை வந்து வேக்கன்சி 3700 போஸ்டிங் கிட்டத்தட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு கூப்பிட்றது 15,000 பேர் கிட்டத்தட்ட கூப்பிடும்போது நிச்சயம் அவங்களுக்கு எல்லாமே வாய்ப்புகள் உண்டு. போய் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலே ஜாப் அவங்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு கொடுத்துருக்க 1 ஸ்டார் வாங்கினாலே போதும் அப்படி நினச்சிட்டு போங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். உமன்ஸ் கேட்டகரிலாம் இது ஒரு நல்ல சான்ஸு. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயம் உள்ளே வந்துடலாம். ஏன்னா வேக்கன்சி வந்து முன்பை விட அதிகமாக இருக்குது, பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. உமன்ஸ் கேட்டகரிக்கு நல்லபடியாக எல்லாருமே இப்போதைக்கு எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. ரிசல்ட் வரப்போகுது. கட் ஆஃபும் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம். நீங்கள் உங்களுக்குன்னு நம்பிக்கை இருந்ததுன்னா போதும், வந்துடுமா வருதுன்னா நிச்சயம் வெயிட் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வரும்போது தான் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். நம்ம என்ன சஜஷன் கெஸ் பண்ணாலுமே அது கொஞ்சம் மார்ஜின் தவறாக தான் வரும். இருந்தாலும் இன்னும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 10-20 நாள் வந்து வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாது. 10-20 நாள் கூட வராது. இன்னும் ஒரு கரெக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் 15 நாள் அதிகபட்சம் 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். பார்த்துக்க ரிசல்ட் வந்துடும். அப்போயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்குமே இங்கே ஃபிசிக்கலில் வந்து 15க்கு 15 நிச்சயம் எடுக்கணும். அதுதான் நண்பா நம்மளுக்கு முக்கியம். வேலை தான் முக்கியம் முடிஞ்சு வேக்கன்சி முக்கியம் இல்லைங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு வேலை முக்கியம். வேக்கன்சி எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ மார்க் ரிட்டனில் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதுவும் 2 ஸ்டார் வாங்குங்க. 70 மார்க் எடுத்த ஒரு நண்பர் கேட்குறாங்க, நான் ஃபிசிக்கலே இல்லாத வேலைக்கு வந்துருமான்னு கேட்குறாங்க. 1 ஸ்டார் வாங்கினா போதுமா? அதெல்லாம் வேணாம் நண்பா. 70 மார்க் எடுத்துட்டிங்களா, ஃபுல்லாக வாங்குங்களேன். 15க்கு 15 வாங்குங்களேன். டாப்பில் எடுங்களேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட் எடுங்களேன். அது ஒரு பெருமை இல்லையா? அப்போ அப்படி யோசிங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவாக நடக்கும்.
நீங்கள் எல்லாமே வேறு மாதிரி யோசிக்காதீங்க. அனைவருக்கும் என்னுடைய சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க நண்பர்களே. நன்றி.